நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலுக்காக வேண்டி 784வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடைச்ச மேலக்காட்டூர் அப்படிங்கிற ஊர் கோவிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னாக்கா, திருப்பனந்தாள் சொல்லி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த திருப்பனந்தாள்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த மேலக்காட்டூர். திருப்பனந்தாள் பக்கத்தில் இருக்கிற கண்ணாரக்குடிங்கிற ஊரில் இருக்கிற கோவில்லையும் அகஸ்தீஸ்வரர் தான் பூஜை பண்ணியிருக்கார். அகஸ்திய ரிஷி பூஜை பண்ணின ஸ்தலங்களில் அகஸ்தீஸ்வரர்ங்கிற பேரில் ஈசன் அருள் பாலிச்சுட்டுருக்கிறார். அந்த கண்ணாரக்குடிக்கு போயிட்டு அங்கேருந்து தான் இந்த கோவிலுக்கு போகிற சந்தர்ப்பம் கிடச்சது. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அம்பாள். சுவாமி அகஸ்தீஸ்வரர். 2019 தான் இங்கே கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு. சின்ன கோவில், ரொம்ப அமைதியான இடத்துல இருக்கக்கூடிய கோவில். இந்த மேலக்காட்டூரில் ஒரு பெருமாள் கோவிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதை பற்றி அடுத்து பதிவில் போடுறேன். இந்த அகஸ்தீஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேத அகஸ்தீஸ்வரர் கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், சுவாமி கிழக்க பார்த்து தான் இருக்கார், அம்பாள் தெற்க பார்த்து இருக்கா. கோவிலுக்குள்ளே நுழையிறோம், பெரிய பிரகாரத்தோடு இருக்குது. நுழைஞ்சோன்னாக்க நந்தி மண்டபம், பலிபீடம், அதுக்கு அடுத்து மகா மண்டபத்துக்கு போகிறோம். மகா மண்டபத்தில் தான் அம்பாள் தெற்க பார்த்து நின்ன கோலத்தில் அருள் பாலிக்கிறா. 4 கையோட புன்னகை, அம்பாளோட முகத்தில் அந்த சிறப்பு இருக்குது, அப்படியே ஒரு ஜொலிப்போடு இருக்கா. அந்த அம்பாளை பற்றி தெரிஞ்சின்ற விஷயம், நான் போனபோது குருக்களோ சிவாச்சாரியாரோ இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா அந்த கோவிலை பற்றி படித்து தெரிஞ்சின்ற போது அந்த அம்பாளை ஓசை அம்மன் சொல்லுவாளாம். அதுக்கு என்ன காரணம்னாக்க, சிவாச்சாரியார் அர்ச்சனை காட்டும்போதோ தீபாரதனை காட்டும்போதோ அந்த தீபாரதனை தட்டோ இல்லை அர்ச்சனை தட்டோ இல்லை அவரோட குருக்கள் கையில் இருக்கக்கூடிய மோதிரமோ இல்லை எந்த விதமான உலோகமோ அம்பாள் மேலே, அம்பாளோட திருமேனியில் லேசாக தொட்டாலே அதுலேருந்து சப்த ஸ்வரங்கள் கேட்குறத நிறைய பேர் கேட்டிருக்காளாம். அதனால் இந்த அம்பாளை ஓசை அம்பாள் சொல்கிறான்னு சொல்லி படித்தேன் நான். சீர்காழி பக்கத்தில் தாளபுரீஸ்வரர் கோவில் ஓசை கொடுத்த அம்பாள் ஓசை நாயகின்ட்டு இருக்கா. வாக்வாதினி, பேச்சுவார்த்தைக்கு ஓசையை கொடுக்கக்கூடிய அம்பாளாக அங்கே இருக்கா. அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கும் ஓசை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும், அப்படி தான் நான் நினச்சிட்டேன். இந்த அம்பாள் 4 கரத்தோட மேலே 2 கரத்துலேயுமே 2 தாமரை மலர்களை வச்சுண்டு கீழே 2 கரத்தையும் அபயாஸ்தத்தோட நமக்கு அருள் பாலிக்கிற மாதிரி நிலையில் நின்ன கோலத்தில் இருக்கா. அதையும் தாண்டி நம்ம உள்ளே போனோன்னா அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபத்தில் 2 பக்கமும் 2 பிள்ளையார் இருக்கார். அதுக்கப்புறம் கருவறை. கருவறையில் ஈசன் நமக்கு அருள் பாலிக்கிறார் அகஸ்தீஸ்வரரா. இங்கே சின்ன கோவில், ஆனால் அழகாக சுத்தமாக இருந்தது. சுற்றி பிரகாரம் சுற்றி வரும்போது இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கிறது பனை மரமாக இருக்குது. இங்கே சுற்றி வரும்போது பார்த்தேன்னாக்க கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியும் வடக்கு பக்கத்தில் துர்கை அம்மனும் இருக்கா, அங்கே சண்டிகேஸ்வரர் இருக்கார். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த தட்சிணாமூர்த்தியை பற்றியும் ஒரு வித்தியாசமான வரலாறு சொல்லப்படுறது. இங்கே சுவாமி தட்சிணாமூர்த்தி காலத்தின் கீழே தொங்க போட்டுண்டு உட்கார்ந்துருக்கார். அவருக்கு பின்னாடி நந்தி பகவான். அந்த நந்தி பகவானோட முகம் அப்படியே கொஞ்சம் சரிஞ்சு அந்த தட்சிணாமூர்த்தியோட காலை நந்தி பகவானோட நாவுனால் அப்படியே வருடுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி நந்தி பகவானோட நாவால் வருடப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திங்கிறபடியாக
அவர் எந்த நேரமும் அருள்பாலிக்கக்கூடிய இதில் காத்துண்டே இருக்காராம். எந்த நேரமும் பக்தர்களோட கோரிக்கையை அவர் நிறைவேற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த கோவிலை சுற்றி வரும்போது, பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே வந்து பிள்ளையார், வள்ளி தேவியானியோட சேர்ந்த முருகர், மகாலட்சுமி தாயார், அதுக்கப்புறமா சரஸ்வதி, இப்போ எல்லாரும் தனித்தனி கோவிலில் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நவகிரகத்துக்கும் இங்கே சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் வந்து மகாமண்டபத்தில் அம்பாள் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த அம்பாளுக்கு கிழக்கு பக்கத்தில் பார்த்தேன்னாக்க சூரியன், பைரவர், கால பைரவர் எல்லாரும் இருக்கா. இந்த அம்பாள் ஓசை நாயகியாகவும் இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் இருக்கிறவர் வந்து எந்த நேரமும் வர்ற ஜனங்களுக்கு அருள் பாலித்து ஞானத்தை, சக்தியை, கல்வியை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்காருன்னா, இந்த ஈசன் வந்து நானும் இங்கே புத்திர பாக்கியத்துக்கு அருள் புரிகிறேன்னு சொல்லி இந்த அகஸ்தீஸ்வரர் அருள் பாலிச்சுன்னு இருக்கார். அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பகுதியில் இருக்கிறவா அவளோட பிள்ளைகளை வந்து இந்த சிவன் சன்னதியில் தத்து கொடுத்துட்டு போகிறது, பிள்ளை பாக்கியத்துக்கு வேண்டிக்கிறதெல்லாம் இங்கே வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. நிறையா பேருக்கு அனுகிரகமும் சுவாமி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சின்ன கோவிலாக இருந்தால் கூட இங்கே கொடியேற்றம், திருவிழா எல்லாமே வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் ஆகட்டும், மகா சிவராத்திரி ஆகட்டும், கார்த்திகை தீபத்தன்னைக்கு சொக்கப்பனை கொளுத்துறதா இருக்கட்டும், கார்த்திகை சோமவாரங்களில் சுவாமிக்கு அபிஷேகம், விளக்கு போடுறது எல்லாம் இருக்கட்டும், திருவாதிரை நட்சத்திரத்து போது சிவகாமி அம்பாளோடு சேர்ந்த நடராஜர் வீதி ஊர்வலம் வருவாராம். அப்புறமா இங்கே ஐப்பசியில் தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து 10 நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது. அப்புறம் தேய்பிறை அஷ்டமியில் இங்கே பைரவருக்கு அர்ச்சனைகள், பூஜைகள் எல்லாமே சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாமும் இந்த கோவிலை பற்றின தெரிஞ்சின்ற விஷயம். பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த கண்ணாரக்குடியிலையும் அகஸ்தியர் பூஜை பண்ணின அகஸ்தீஸ்வரர் அருள் பாலிச்சுருக்கார். 163 இடங்களில், ஸ்தலங்களில், அதாவது வடக்குலேருந்து தெற்கு பக்கம் பொதிகை மலையை தாண்டி போகிற வழியில் அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் தென்பகுதியில் 163 ஸ்தலங்கள்னு சொல்லப்படுறது. அதில் கருவளர்ச்சேரின்னு சொல்லி மருதாநல்லூர் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் செம்மங்குடிங்கிறது இருக்குது. அப்படி நிறையா கோவில்கள் இருக்குது. அதில் இந்த மேலக்காட்டூரும் அகஸ்தியரால் வழிபாடு பண்ணப்பட்ட ஸ்தலங்கிறது, சித்தர்களால் வழிபாடு பண்ணப்பட்ட ஸ்தலங்கும்போது அதனுடைய பவித்திரம், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சக்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கும்பகோணத்துலேருந்து திருப்பனந்தாள் பக்கத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மேலக்காட்டூரில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேத அகஸ்தீஸ்வரரை வழிபட்டு இந்த அகிலாண்டேஸ்வரி ஓசை கொடுக்குறாங்கிறத அந்த பூஜை கால நேரத்தை தெரிஞ்சுண்டு சிவாச்சாரியார் அர்ச்சகர் இருக்கிற நேரம் போய் பார்த்து அதையும் அனுபவித்து கேட்கணும்னு சொல்லி வேண்டிண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.